fools rush in where wise men fear to tread. இது என்னன்னா, அதாவது ஒரு அறிவாளி ஒரு விஷயம் செய்ய பயப்படுறான், ஒரு விஷயம் செய்யாம இருக்கிறான்னா முட்டாள் வந்து அந்த விஷயத்த சீக்கிரமே பண்ணணும்னு நினைப்பான். அது தப்பு. ஏன்னா அறிவாளியே அவன் என்ன பண்றான், ஒரு விஷயத்த யோசித்துதான் அது கரெக்டா வராதுன்னு தான் செய்யாம இருக்கான். ஆனா முட்டாள்கள் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு அந்த விஷயத்த செய்வாங்க. ஸோ fools rush in where wise men fear to tread. half a loaf is better than none. half a loaf is better than none அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறத விட பாதி பண்றது எவ்வளவோ மேல். ஓகேவா, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது மேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் half a loaf is better than none. அடுத்து, it is a long lap that has no turning. ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமா கூட இருந்தாலும், அந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு நம்ம கெட்டது நடக்குது அப்படின்னாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை நல்ல விதத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அது நடக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, அதான் இட் இஸ் அ லாங் லேப் தான் தட் ஹேஸ் நோ டர்னிங். It takes two to make a quarrel. அதாவது இதுக்கு தமிழ்ல ஒரு இது சொல்லுவாங்க, 2 கை சேர்ந்தாதான் ஓசை வரும், 2 கை சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஒரு பிரச்சனை நடக்குன்னா 2 சைட்லயும் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும். ஓகேவா, 2 சைடுமே என்ன இருக்குன்னு நம்ம கேட்கணும். It takes two to make a quarrel. Let sleeping dogs die. Let ஸ்லீப்பிங் டாக்ஸ் டை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் தேடுறதை விட அந்த ப்ராப்ளத்தை அப்படியே விட்டுறது நல்லது. லெட் ஸ்லீப்பிங் டாக்ஸ் டை, அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறது இன்னும் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான்